ஹாய், ஒரு மினி vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்து எனக்கு வேலுச்சேரி போகிறதுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ போயிட்டு வரவேது தண்டீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். ஏன் வந்து இங்கே தண்டீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு முடியும் போதுங்க யமன் வந்து ஒரு பாசக்கயிற்றை வீசினாருங்க. அப்போது சிவலிங்கத்தை அணைத்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த கயிறு பார்த்தீங்கன்னா லிங்கம் மேலே பட்டதுமே உடனே சிவனுக்கு கோவம் வந்து யமனை வந்து எட்டி உடைத்தாருங்க. பார்த்தீங்கன்னா யமனுடைய கையில் அந்த அந்த தந்தத்தையுமே பறிச்சிட்டாரு கோவம் வந்து. பின்னர் அப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை இழந்த யமன் சிவ யாத்திரை மேற்கொண்டதாகவும் இதனால் மனம் குலைந்த சிவன் யமனிடம் மீண்டும் தந்தத்தை வழங்கியதால் தண்டீஸ்வரன்னு பேர் வந்துச்சுங்க. இது ரொம்ப பழமையான கோயிலுங்க. ரொம்ப ஒரு ப்ளசன்ட் வைப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி, முருகர் இருக்கார், அப்புறம் வந்து சரஸ்வதி இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே டெய்லி அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. இதோட இந்த ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே திருக்கடையூர்லாம் போக முடியாதவங்க இந்த 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் பண்ணுறாங்கங்க. நானே இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஒரு மேரேஜ் பார்த்தேன், 60ஆம் கல்யாணம் பார்த்தேன். ஸோ நல்லா பிரமாதமாக பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே ஒரு தெப்பக்குளம் கூட இருக்குது. அப்புறம் இங்கே அம்பாலும் இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக அது நிறைவேறும். ஸோ நான் வந்துட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்தேங்க. வந்ததுமே அப்படியே சரின்னு நான் வீட்டுக்கு வரலான்னு வரமேது ஒரு பஸ்ஸு பார்த்தேங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பீகாக் வந்து ஆப்போசிட்டில் அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேங்க. ஸோ அதை நான் பிக்சரையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படின்னு போயிட்டுருக்கமேது பில்லர் வந்துச்சு. பில்லர்லாம் வந்து நான் நிறையா வாட்டி வந்து உதயம் தேட்டருக்குலாம் போயிருக்கேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டரை இடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கும் வந்துட்டு இந்த உதயம் தேட்டர் ஒரு மெமரிஸாக இருக்கும். ஸோ வந்துட்டு என்னோடய டே இப்படி தாங்க போச்சு. தேங்க்யூ.